பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப சந்தோஷம், கடவுள் ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேலையில் இன்றைக்கி உங்களோட ஆண்டவரோட வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் நம்ம திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமையிலிருந்து நம்ம முழுவதும் இந்த வாரம் முழுவதும் பல விதமான விஷயங்களில் வேலை நிமித்தமாக நிறைய ஒரு ஹரிபரியான வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டு இருந்தோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த வாரம் முழுவதும் காத்து வந்திருக்காங்க, நன்றி செலுத்தலாம். இந்த நேரத்தில் அப்பா இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வசனங்கள் மூலமா இன்னைக்கு அப்பா நம்மளோட பேச போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்தலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கு நிறைய விஷயங்கள் இப்போ இத்தனை நாள் நம்ம பைபிள் ஸ்டடியில் வரோம். ரொம்ப நாள் நம்ம ஆண்டவர் விஷயம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலாக்குன்னு சொன்னது போல நிறைய சத்தியங்கள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். என்னென்ன அப்படின்னா, நமக்கு ஒன் காட் தெரியும், பேப்டிசம் தெரியும், சபைனா என்ன அப்படின்றது தெரியும். இன்னைக்கு காணிக்கை கொடுக்கலாமா, தசமா கொடுக்கலாமா, தப்பு அப்படின்னு எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆவியின் கனியில வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி நம்மளுடைய பர்சனலான வாழ்க்கையில ஒரு பர்சனலா ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில சில ஒழுங்குகள் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு சபையா நம்ம சேர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஆனா ஆண்டவரோட கண் பார்வையில முக்கியமா நம்ம இண்டிவிஜுவலா ஒரு தனி நபரா நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு மாளிகையான ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த வீடு ரொம்ப உடசலும் ஓட்டையுமா ரொம்ப பழசாயிருச்சு. நீங்க அந்த வீட்டை கட்டணும், அந்த வீட்டை ரெனோவேட்லாம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ புதுசாக வீடு கட்டணும் அந்த இடத்துல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த வீட்டில் இருக்க அந்த பழைய இருந்த அந்த வீட்டை என்ன பண்ணுவோம், உடைப்போம். எதுக்காக உடைக்கிறோம், அந்த வீட்டை உடைச்சோம் அப்படின்னா தான் அந்த பழைய ஜாமான்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதை தோண்டி எல்லா விஷயத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுறதோ, அதை புது டிசைனில், மாடர்ன் டிசைனில் இன்னைக்கு ஆர்கிடெக்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி அழகாக அந்த வீடை கட்டுறதுக்கு, இந்த காலத்துக்கு எதை கட்டுற மாதிரி நம்ம இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த்லாம் வச்சு அதை கட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். இதான் அந்த உலக வழக்கம். இன்னைக்கு எதற்காக அது உடைக்கப்படுது, அந்த பழைய விஷயங்கள் வெளியே போய் புது விஷயங்கள் வரணுன்ற மாதிரி தான். இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை உடைக்கணும் அப்படின்ற டாபிக்ல அலோ காட் டு பிரேக் யூ, கடவுள் உங்களை உடைக்க அனுமதியுங்கள் அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவரோட பேச போறாரு. இன்னைக்கு அந்த வசனத்துக்குள்ள போகலாம். எப்படி ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களா நம்ம கர்த்தருக்கு முன்பாக உடைக்கப்படணும் அப்படின்றத டாபிக்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளாகவும் நம்ம இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல ஒரு சொசைட்டில பெரிய ஆளா இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், நல்ல பணம் இருக்கலாம், நல்ல இல்ல ஒண்ணுமே இல்லாமையும் இருக்கலாம். எல்லா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நிறைய வசனம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், கர்த்தருக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் இருந்தாலும், இன்னைக்கு நம்ம உடைக்கப்பட்டிருக்கோமா கர்த்தரால், அதுன்னு பார்க்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். எதற்காக நான் உடைக்கப்பட வேண்டும், முதலாவதாக ஏன் கர்த்தருக்கு முன்பாக என்ன உடைக்கப்பட நான் அலோவ் பண்ணணும் கர்த்தரை அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 51வது சங்கீதத்துல 17வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்ஸ். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். ஆமென். ஆமென். அப்ப தேவனுக்கு ஏற்றதான ஒரு பலிகள் என்ன அப்படின்னா நொறுங்குண்ட ஆவிதான். அதாவது இங்கிலீஷ்ல போட்டிருக்கும் அது sacrifices of God or a broken spirit, a broken and contrite heart of God you will not despise. அப்ப இன்னைக்கு பலிகள் நம்ம நொறுங்குண்ட ஒரு ஆவி உள்ளவர்களா நம்ம போய் நிற்கும் போது, நொறுங்குண்டதுமா இதயத்தோடு நம்ம போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்மளை புறக்கணிக்க மாட்டார். எப்ப நம்ம உலகத்துல இன்னைக்கு உலகத்துல இருக்க விஷயங்களை ரொம்ப ஸ்டிஃபா உலகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது என்ன, கடுமையா நம்ம இருக்கணும், கான்பிடென்டா இருக்கணும், செல்ஃப் கான்பிடென்டா இருக்கணும், நீ யாரையும் டிபெண்ட் பண்ணிக்க கூடாது, சொந்த காலில் நிற்கணும், அப்படி பொம்பளை அப்படின்னா பொம்பளைக்குன்னு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கொண்டு பேச ஒரு உலகம். அது எல்லாம் நிறைய சாத்தானோட ஒரு வஞ்சகமான விஷயமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒரு சத்தியத்தின் பிரகாரம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன, என்னிடத்துல வாப்பா, உன்னோட பாரத்தை என்கிட்ட கொடு, நீ பரவாயில்ல கலங்கி நிற்கிறியா பரவாயில்ல, உங்ககிட்ட பலன் இல்லையா, நீ சோர்ந்து இருக்கிறியா பரவாயில்ல, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார். நீ தனியா செய்யாதப்பா, உன் செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணாம், இன்னைக்கு நான் உனக்கு ஸ்ட்ரென்த் தரேன், யூ டேக் மை கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. இன்னைக்கு அவருடைய பலத்தையும் அவருடைய நம்பிக்கையும் அவர் மேல் நம்ம வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமா இந்த உலகத்துல நீ போக முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாமே இல்லை. இதெல்லாம் தூக்கி போடு, ஆண்டவர் அது என்னது, நீ முழுக
முன்பாக நில்லுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த உலகம் காட்டுது. அப்ப எப்படி நம்ம உடைக்கப்படணும் ஆண்டவருக்கு முன்பாக அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்ம உடைக்கப்படுறோம்? அப்ப இந்த உடைஞ்ச மனசு இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நமக்குள்ள பலவிதமான சோகங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவமானங்கள் நிறைய இருக்கும். நீங்க கர்த்தருக்கு முன்பாக சில விஷயங்களை நீங்க செஞ்சு போவீங்க, உங்களை அவமானப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தின் மக்கள் நம்மளை விட பெரியதாக, நம்மளை விட எல்லா இடத்துக்கும் நல்லா இருக்க ஆளுநா இருப்பாங்க. அவங்கள பாட்டு நம்ம பொறாமப்பட தேவையில்லை. இன்னைக்கு அவங்க உலகத்துக்கு முன்பாக எதை செஞ்சாலும் அந்த உலகம் தூக்கி வைக்கும் உலகத்தின் பிள்ளைகளா இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கு. நம்மளை இன்னைக்கு உலகம் வெறுக்கும், எதிர்த்து நிற்கும். பரவாயில்ல, கலங்க வேணாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அவர் சொல்ற விஷயம் என்ன அலோ பண்ணுப்பா, உன்னை உடைக்க அப்படின்றாரு. இன்னைக்கு உடைச்சாதான் இன்னைக்கு உங்களை இன்னும் நிலைநிறுத்தி இன்னும் பலனா உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். இன்னைக்கு அதுக்கு உடைக்கிறதுக்கு நீங்க அலோ பண்றீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய மனதை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என் மனதை உடைங்கப்பா, என் மனசை உடைங்க ஆண்டவரே, எனக்குள்ள கடினமான இதயத்தை நீங்க உடைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இதுலயே ஒரு வசனம் ஒன்று சொன்னது போல, நமக்கு எல்லாரும் தெரியும் மனுஷன் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சதையும் உள்ள ஒரு இருதயமா இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, கல்லான இருதயத்தை நான் சதையும் இரக்கமும் உள்ள ஒரு மெதுவான இருதயத்தை படைத்தேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப யோசித்து பாருங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு முன்பாக ஒருவேளை நம்மளோட இதயம் கடினமான இதயமா இருக்குதா, வஞ்சகமான இதயமா இருக்குதா, பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு இதயமா இருக்குதா, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய ஒரு இதயமா இருக்குதா, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய இதயமா இருக்குதா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இதயமா ஹார்ட் ஒரு இருந்துச்சுன்னா அதை ஆண்டவர்கிட்ட உடைக்கிறதுக்கு நம்ம ஒப்படைக்கலாம். இது உங்களுக்கும் எனக்கும் நல்லதா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம ஆண்டவரை உடைக்க விட்டாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக முடியும். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெருமை, நமக்குள்ள ஒரு பெரிய அகங்காரங்கள் இருந்தா ஆண்டவரால் எந்த விஷயம் செயல்படுத்த முடியாது. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு brokenness brings us closer to God. இன்னைக்கு உடைக்கப்பட்டிருந்தாதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இன்னும் அதிகமாக நெருங்கி வர முடியும்ன்றது இந்த வசனத்து மூலமா பார்க்கிறோம். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய மனசு நொறுங்கி வேதனையில கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு எவ்வளவு பெருமைகள்ல எவ்வளவு விஷயம் இருப்போம். என்னைக்கு ஒரு அடி வாங்கினாதான், அசிங்கப்பட்டாதான், எங்க விழுந்தாதான் அந்த வலி நமக்கு தெரியும். அந்த வலி வேதனை போராட்டத்துலதான் இயேசு கிறிஸ்துவோட அன்பு நமக்கு தெரியும். ஐயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அப்ப நம்ம தன்னை தப்புக்கு தான் அந்த அடி வாங்குறோம், இனி நம்ம மாறணும், இனி நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோட ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லி நமக்குள்ள ஆவியானவர் பேசுவார். அந்த நேரத்தை அதை கேட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்பா இயேசுப்பட்ட ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்மளுடைய நொறுங்குண்ட மனதை எடுத்து என்ன பண்றாரு, நமக்கு எல்லாத்தையும் மாற்றி போடுகிறார்ன்றது வசனத்தின் மூலம் பார்க்கணும். சோ சமயமா இருக்கார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆவி உள்ளவங்களை தான், கிரஷ்ட் ஸ்பிரிட்ஸ் தான் என்ன பண்றாரு, அவர் ரட்சிக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர்ஸ். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். ஆமென். வசனம் சொல்லுது, எப்ப சொன்ன மாதிரி, allow God to break you. தேவனை உங்க மனதை உடைக்கிறதுக்கு, அதாவது உங்களை உடைக்கிறதுக்கு அவர் அலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னது போல, இன்னைக்கு அவர் உடைச்சாதான் நமக்குள்ள ஒரு தாழ்மை வரும். அந்த தாழ்மை என்ன பண்ணுதுன்னா கடவுளோட கிருபைக்குள்ள நம்மளை நடத்தி செல்லுதான். எப்படி வசனம் சொல்லுதுன்னு பாருங்க, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்ப பெருமை நமக்குள்ள இருக்குதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னைக்கு நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களா இண்டிவிஜுவலா தனிப்பட்ட நபர்களா நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இதற்கு கணவருக்கு முன்பாக மனைவியோ, மனைவிக்கு முன்பாக கணவரோ, நீயா நானாவோ இல்ல மக பிள்ளைகளோ அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒரு ஆளா நினைச்சு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்குள்ள ஏதாவது பெருமை இருக்குதா? இன்னைக்கு நானும் அதான் நினைச்சுக்கேன் சிஸ்டர்ஸ், எனக்குள்ள ஒரு பெருமை இருக்குதா? இன்னைக்கு நமக்குள்ள அந்த பெருமை இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி நம்ம தாழ்மைப்படணும், அந்த தாழ்மையினால கர்த்தருக்குள்ள கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு வசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு உங்களை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் அதை செய்ய ரெடியா இருக்க, அதுக்கு நீங்க அலோ பண்ணணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆமென். அப்ப brokenness leads to spiritual blessing. ஆவியின் எளிமையுள்ளவர் பாக்கியவங்க. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வேணும்னா
இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வேணும் அப்படின்னா நம்ம ஆவியில எளிமை உள்ளவர்களா இருக்கணும். இந்த ஆவியில எளிமை உள்ளவர்களா நம்ம இல்லை. இந்த ஆவி திமிர் பிடிச்ச ஆவி, இந்த ஆவி அகதாந்தம் பிடிச்ச ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம உடைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நம்மளோட ஆவி ஹம்பிளான ஆவி, எளிமை உள்ள ஆவி, தாழ்மையான ஆவி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நான் ரெடி ஏசப்பா, நீங்க என்னை உடைச்சு மாத்தி செய்யுங்க ஆண்டவரே, நீங்க அதை கட்டி கொடுங்க ஆண்டவர் கேட்டா இன்னைக்கு அப்பா மொத்தமா நம்மளை உடைச்சு அவர் வேற லெவல்ல மாத்தி கொண்டு வரதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மளை உடைக்க விடணும், அதுக்கு அனுமதிக்கணும்னு நம்ம சொன்னது தலைப்பில் பிரகாரம் ஆண்டவர் எதுக்காக நம்ம உடைக்க விடணும், அதை உடைச்சா என்னென்ன ஆகும்னு சொல்லி வரிசையா நம்ம பார்த்து வரோம். அப்படி பார்க்கும்பொழுது brokenness reveals God's power in our weakness. அதாவது இன்னைக்கு நம்ம தேவனை நம்ம அனுபவிச்சு ஆண்டவரே என்னை உடைங்க நம்ம சொன்னோம்னா அவரோட வல்லமையான அந்த மகத்துவமான பெலன் நம்மளோட இயலாமைக்குள்ள வந்து நம்மளை எப்படி பலப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது சிஸ்டர்ஸ். பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:7 வாசித்தது போல இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் சொன்னது போல இன்னைக்கு நம்ம ஒன்னுக்குமே உதவாத நம்மள ஏசப்பா இந்த வல்லமையான கிருபை அவரோட கிருபையினால நம்மள அருமையா படைச்சு எப்படி படைச்சிருக்காரு. சாதாரணமா ஒரு ஒரு அனிமலை படைக்கிற மாதிரி ஒரு மிருகத்தை படைக்கிற மாதிரி படைக்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவங்க படைச்சிருக்கிறது வந்து அருமையாக அவருடைய சாயல் நம்ம படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அப்படி தன்னை போல படைச்சு அவர் அழகு பார்த்து ரசிச்சு கொண்டிருக்க தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட சின்ன பிள்ளைக ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு வரும்போது இதை பண்ணும்போது அதுவும் பண்ணும்போது எப்படி ரசிக்கிறோம். இது பார்த்தா என்ன மாதிரி பண்ணுது, இது அவங்க அம்மா மாதிரி பண்ணுது, அவங்க அப்பா மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் தன்னை மாதிரியே ஒவ்வொருத்தவங்க படைச்சவர் ரசிச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தன்னுடைய மகள் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை அவர் ரசிச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்ம உடைக்க விடாம நம்ம இன்னும் கடுமையாக இன்னும் விறப்பா நம்ம நின்னோம்னா கர்த்தருக்கு முன்பாக அது உதவாத ஒரு பாண்டமாயிரும். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக ஒரு மண்பாண்டமா இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது அவர் அருமையா அதை மாற்றி தருகிறார். இந்த வசனத்தை மூலம் பார்க்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இப்ப உடைக்கப்படுறதுனால எப்படி நமக்குள்ள ஒரு அருமையான ஒரு டிசிப்ளின், பயபக்தி உள்ள ஒரு டிசிப்ளின் நமக்குள்ள வருது, எப்படி ஒரு ஒழுக்கம், ஒரு பயபக்திக்குள்ள ஒரு ஒழுக்கம் நமக்குள்ள வருது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஒரு வாட்டி நான் மெசேஜ் எடுக்கும்போது ஒழுக்கத்தை பற்றி எடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல ஒழுக்கத்தை பற்றி நம்ம பேசுறோம். ஆனா அந்த ஒழுக்கம் கர்த்தருக்கு முன்பாக கரெக்டா இல்ல. நம்மளே நிறைய விஷயங்கள மாற்ற வேண்டிய விஷயங்களா இருக்கு. இன்னைக்கு அதை மாற்றாம நம்ம போய் நம்ம பிள்ளைகளுக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம போய் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நிக்காது. ஏன்னா அவங்க நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம அந்த ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்மள சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்குள்ள அது கர்த்தர் தான் கிருபை கொடுப்பார். இன்னைக்கு அவருக்கு சத்தத்தை கேட்க நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட பேசி மகனே நீ இந்த விஷயத்துல இப்படி தப்பு பண்ற, மகளே நீ இந்த விஷயத்த இப்படி தப்பு பண்ற, இந்த விஷயத்த பேசாத, இது தப்பு, இது புரணி பேசுறது, இது அடுத்தவங்களை இப்படி தப்பா பேசுற விஷயம், இது உலகத்தின் இச்சையான காரியங்கள், இந்த மாதிரி இடத்துல உன் கண் போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துல நீ வாயை திறந்து இப்படி பேசாத, பொய் சாட்சி சொல்லாத, பண்ணாத, அது பண்ணாதுன்னு அழகா ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த விஷயத்த கேட்டு 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 ஐயோ நான் தப்பு பண்ண மாட்டேன், இதை நான் மாத்திக்கிறேன், இதை நான் செஞ்சு தப்பு பண்ணிக்கிறேன், மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கரெக்ட் பண்ண நீங்க நம்ப மாட்டீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அழகுள்ளதாக ஆண்டவர் பரிசுத்தமாக நம்ம மாற்றிடுவார். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமான மகனா இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிற பார்வையில நீங்க ஒளியின் பிள்ளைகளாக அவருடைய சாயல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம உடைக்க நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா ஏசப்பா அதை மாற்றி கொடுப்பார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நமக்குள் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்களையும் வேண்டும் கர்த்தர் உடைக்க நம்ம ஆயத்தமாகலாம், அதுக்கு ஒப்பு கொடுப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிப்போம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்சங்காலம் சிருஷ்டித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சித்தார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென்.
உண்மையில். அதான் இன்னைக்கு சொன்னது போல, இன்னைக்கு நமக்கு ஒரு சிற்றை வருது. நான் சொல்றது கர்த்தருக்குள் ஆன சிற்றைகள். நம்மளா சேட்டை பண்ணிட்டு, நம்மளா உலகத்தின் விஷயங்களை இச்சிக்கிட்டு, அப்புறம் அதுல சிக்குண்டு மாட்டி, நம்ம கர்த்தருக்கு வசனத்துக்கு புறம்பாக நம்ம வாழ்ந்துட்டு அதுல சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் சோதனை கொடுத்தார் அப்படின்னு சொல்றது தப்பான விஷயம். சிச்சை கொடுத்தான்றது. இன்னைக்கு கர்த்தருடைய விஷயங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து சில விஷயங்கள் நம்ம சிக்குண்டு நம்ம கிடக்கிறோம் அப்படின்னா அந்த சிச்சைக்கு அது நம்ம ஒரு போராட்டமா இருந்தாலும் அதை கர்த்தர் பலனை கொடுப்பார். அது ஒரு நல்ல காரியத்துக்காக நடக்க போகுது. இன்னும் அதிகமாக உங்களை பலப்படுத்துறாருன்னு அர்த்தம் என்றுதான். உங்களுக்குள்ள ஒரு அருமையான பொறுமையை வளர்க்க சான்ஸ் இருக்கு. உங்களை டிசிப்ளின் பண்றாரு. எப்படி ஒரு செடி நிறைய இடங்கள்ல அழகு வச்சிருக்கு செடியெல்லாம் அழகா கட் பண்ணி குரங்கு மாதிரி யானை மாதிரி ஒவ்வொரு பொம்மை மாதிரி அழகா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கொஞ்ச நாள் போய் கழிச்சு பாருங்க அங்கங்க செடி நாள் நீட்டிட்டு நிற்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை அழகா ட்ரிம் பண்ணி விடுவாங்க. ஏன் ட்ரிம் பண்ணி விடுறாங்க? அப்பதான் அந்த ஷேப்ல வந்து அதை பார்க்க அழகா இருக்கும். அந்த ஷேப்ல இல்லைன்னா கொந்தாங்கூரம் அங்கங்க நின்றுகிட்டு இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்மளும் அந்த மாதிரிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம கர்த்தருக்குள் படைக்கப்பட்ட நிறைய வசனங்களை வாசிச்சு நீதியின் பிள்ளைகளை நம்ம நடந்து போகும்பொழுது சில விஷயங்களை நம்ம அங்கேயும் இங்கேயும் மாறுபாடா இருப்போம். கர்த்தர் அப்பப்ப அந்த வசனத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றாரு, கட் பண்ணி அங்கங்க ட்ரிம் பண்ணி நம்மளை அழகா வச்சுக்கிட்டே வர்றாரு கர்த்தருக்குள்ள. இன்னைக்கு அதை நம்ம உடைக்க நம்ம ரெடியா இருக்கணும். கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நான் இப்படி கண்ட மாதிரி வளர்ந்து நிக்கிறேன் கர்த்தர் உமக்கு முன்பாக, நான் உமது பிள்ளை ஐயா, நீங்க என்னை உடைச்சு என்னை சரிப்படுத்துக்குன்னா அவர் அதை செய்ய ரெடியா இருக்கார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி செய்யறதுதான் நம்மளுக்கு ஆவிக்குரிய ஒழுக்கத்துல இன்னைக்கு ஆண்டவர் எப்படி உடைக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது உடைக்கிறது மூலமாக எப்படி கர்த்தருடைய அந்த பிரசன்ஸ் நமக்குள்ள வரும், அவருடைய பிரசன்ஸ் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். ஆமீன். அப்ப எப்படிலாம் வாசம் பண்றாரு பாருங்க. அவர் பிரசன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, எப்படி தாழ்மையா தங்களை தாழ்த்தி நொறுங்குண்டவர்கள் உள்ளவங்கள்ட்ட எப்படி ஆண்டவர் வராரு அந்த வசனத்து மூலமா சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களுக்கு வேணுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நீங்க கண்ணம் மூடும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசணுமா, நீங்க அவரை உணரணும், உங்களோட உங்க இருதயத்துல இருக்கிறத நீங்க உணரணுமா? இன்னைக்கு அப்பேற்பட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு கண்ணை ஊடினா எனக்கு ஒண்ணுமே தெரியல பிரதர், நான் வெறுமையா ஃபீல் பண்றேன், கண்ணை மூடினா வெறுமையா இருக்கு, கண்ணை திறந்தாலும் வெறுமையா இருக்குன்னா அப்ப என்ன ஜபத்துல நம்ம இருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னைக்கு நம்ம வசனத்தை வாசிச்சு கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது ஆவியானவர் தொடுறாரு அந்த இடத்துல. நீங்க அவரை உணர்வீங்க. அவர் உங்களோட மனசுல வசனத்தின் மூலம் பேசுவார். அவங்களோட நீங்க வாசித்த வசனங்கள் மூலம் அவங்களோட பேசி அந்த உறவை இன்னும் அதிகமாக என் மகன் சொல்லி அருமையான அந்த வசனத்தின் மூலம் அவங்களை பேசி அந்த பிரசன்ஸ் நடத்திட்டு போனா தானே உங்களால நிம்மதியா இருக்க முடியும். இன்னைக்கு அந்த பிரசன்ஸ் இல்லாம எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தரோட பிரசன்ஸ் நம்ம வாங்கிக்கணும். எப்படி நம்ம பிரசன்ஸ் இருக்கும்? வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் கீழ்ப்படியும் பொழுது, அவரோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்கறது அவர் செய்வார். அவர் சொல்ற விஷயத்தை நீங்க செய்வீங்க. அதுதான் அந்த பிரசன்ஸ். நீங்க எங்க போனாலும் என் கர்த்தர் என்னோட இருக்கார், என்னை விட்டு கொடுக்காத தகப்பன், அவர் சித்தம் எதுவோ நான் செய்வேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது உங்களோட கர்த்தருடைய பிரசன்ஸா இருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க கர்த்தரால் உடைக்கப்பட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு, கனி தராத மரமா நீங்க இருந்தாலும், சும்மா பச்சை பசையன்னு இலைய நிறைய வச்சுக்கிட்டு நீங்க இருந்தாலும், உங்ககிட்ட கனி இல்லை அப்படின்னா ஆண்டவர் சபிச்சது போல இன்னைக்கு உங்கள்கிட்ட கனி இல்லாத விஷயங்களை அந்த கிளைகளை அவர் வெட்டி போடுறாரு. எப்படி நீங்க அனுபவிச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களை உடைச்சு அந்த கனி இல்லாத இலைகளை வெட்டி போட்டு என்ன பண்றாரு, உங்களுக்கு உரம் போட்டு உங்களுக்கு தண்ணி ஊத்தி உங்களை பாதுகாத்து என்ன பண்றாரு, வசனங்கள் மூலமாக உங்களை தாங்கி நிறைய கனிகள் கொடுக்க ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மகிட்ட கேட்ட ஒரு விஷயம், என்ன நீ அலோ பண்ணுப்பா, உன்னை நான் உடைக்கிறேன், உன்னை நான் உடைச்சு அருமையாக நான் உன்னை மாற்றுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் பழையவைகள் எல்லாத்தையும் உடைச்சு வெளியே தூக்கி போடுறேன், உன்னை புது மனுஷனா நான் மாற்றேன் கர்த்தர் சொல்றாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதுக்கு நம்ம உடைக்க நம்ம அனுமதிப்போமா? நிறைய நேரங்கள் இறுக்கமான மனதா நம்ம இருந்தோம்னா கர்த்தருக்கு முன்பாக ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக
நம்மளை உடைச்சு அவருக்கு முன்பாக நம்ம நிற்கும் ஆண்டவரை நாம் ஒண்ணும் இல்லாத வெறுமையானவன் அப்படின்னு சொல்லி நம்மளை வெறுமைப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை நிரப்புவாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அதான் சொல்றாரு, என்னில் கனிகள் கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களை சுத்தம் பண்ணணுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்களுக்குள்ள இருக்க அசிங்கமான விஷயங்கள், நமக்குள்ள இருக்க மகா மோசமான விஷயங்கள், கொடிய இச்சகம், ஒவ்வொரு விஷயங்களும் நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு அதை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். அதை சுத்தம் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கார். எதுக்காக? நீங்களும் நானும் கனி கொடுக்கணுன்றதுக்காக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அப்பாட்ட நம்ம ஆண்டவரே என்னை உடைங்கன்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அதை உடைக்கிறதுனால ஆண்டவர் எப்படி நம்மளை உடைச்சு மாத்துறாரு அப்படின்றத பார்க்கணும். சரி, அடுத்தது brokenness directs us to obedience. உடைக்கிறது மூலமாக நம்ம அந்த ஒபீடியன்ஸ்குள்ள நம்ம வழிநடத்தப்படுவோம், ஒழுக்கத்துக்குள்ள வழிநடத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எப்படி சொல்றார்? வசனத்தின் மூலம் பார்க்கலாம். சங்கீதம் 119 அதிகாரத்துல 67வது வசனத்தை வாசிப்போம். நான் உபதிரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆமென். ஆமென். நான் உபதிரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், கண்ட மாதிரி நடந்தேன், ஆனா இப்பொழுது உங்களுடைய வார்த்தை காத்துக்கொள்ளும். என்னைக்கு உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள வந்துச்சோ ஆண்டவரே, என் மனதை உடைத்துட்டீங்கப்பா. நான் தவறான மனிதனாக நான் இருந்தேனே, எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு என் வார்த்தைக்கு நான் பயப்படுறோம். இன்னைக்கு நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? கர்த்தரை நேரா நீங்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஆனா அவர் சொன்ன வார்த்தைக்கு தானே நம்ம பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறோம். ஐயோ, எனக்கு கர்த்தர் தப்பா நினைச்சிருவாருன்னு, ஐயோ நான் அவரை அசிங்கப்படுத்திருவேனே, ஐயோ நான் அவரை அள வச்சிருவேனே, இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், என் கர்த்தர் பாக்குறார். யோசிப்பு ஓடினானே, யாரை பார்த்து ஓடனா? கர்த்தரை பார்த்து ஓடினானா? எப்படி ஓடனா? ஐயோ, என் கர்த்தருக்கு முன்பான அந்த தவறை செய்யணுமா? என்னை எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு தகப்பன், நான் எந்த செஞ்சாலும் கர்த்தருக்கு முன்பான தவறை செய்ய மாட்டேன்னு ஓடணும். இன்னைக்கு நம்ம அதே இடத்துல தாவீது என்ன பண்ணாரு? சவுல் மேல கை வைக்காம, இல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணாலு நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார். கர்த்தருக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு பயந்து வாழ்றது நமக்கு என்ன கொண்டு வருது? நமக்குள்ள ஆவிக்குரிய ஒழுக்கத்தை கொண்டு வருது. நமக்குள்ள உடைக்க நம்ம ஆண்டவர் விட்டு ஒப்படைச்சோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த நம்மளை எதிர்த்து நிக்கிற ஒவ்வொரு சாத்தான நம்ம ஆண்டவர் உடைச்சு எடுப்பார். யோபு 5ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்தை வாசிப்போம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்மளை யாராவது நம்ம தண்டிச்சா, என்னடா மகா பாவி அதனால தண்டனை வாங்குறான், இவ்வளவு பிரச்சனை நடக்குது பாரு, இது தேவை அப்படின்னு சொல்ற அந்த உலகத்துக்கு முன்பாக இன்னைக்கு தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி? ஆகையால் சர்வவல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள். இன்னைக்கு அவர் நமக்கு சின்ன சின்ன சிற்சையில் கொடுத்து நம்ம கட்டுறாருன்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும். ஓகே, அது சரியா ஆயிக்க நம்ம ரெடி ஆயிக்கணும். மனசை அது நம்ம உடைக்க கொடுக்கணும். ஆண்டவரே, ஓ நான் தப்பான்ட்டேன் ஆண்டவரே, என் மனசை உடைங்க, என்னை உடைச்சு மாத்துங்க, நான் தவறு பண்ணிட்டேன், நான் பெருமை உள்ளவனா இருக்கேன், ஓவரா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இப்படி வார்த்தையில அவங்க பேசி புண்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக உடைக்க நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னா என்ன பண்றாரு? அவர் காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவரை கையை ஆட்டுகிறது. இன்னைக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன சிகிச்சை நம்ம அடிச்சாலும் அந்த காயத்தை கட்ட ரெடியா இருக்காரு. அதே நேரத்துல நம்ம அடிச்சாலும் நம்ம அணைக்க ரெடியா இருக்காரு அப்படின்றத அந்த வசனத்தை மூலம் பார்க்கணும். இதெல்லாம் எதுக்காக செய்யறாரு சிஸ்டர்ஸ்? ஒரே ஒரு விஷயம், அன்பு. இன்னைக்கு நமக்காக தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவாக வந்து இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு. அவர் செஞ்ச ஒரு விஷயம், நம்ம நேசிக்கிறார். அந்த அன்பு உங்களோட ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற வச்சிருக்க அந்த அன்பு, அவரோட வருகை சீக்கிரமா இருக்க இந்த காலத்துல அவர் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களையும் என்னையும் உடைக்கணும். எதற்காக உடைக்கணும்? இன்னும் சரிப்படுத்துறதுக்காக, ஆவிக்குரிய விஷயத்துல இன்னும் அழகாக நம்ம மாற்றுவதற்காக, அப்பாவுக்கு முன்பாக கீழ்ப்படிவதற்காக, அப்பாவுக்கு முன்பாக அவர் மேல் வச்சிருக்க விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக, நம்ம நீதிமான்களா மாற்றுறதுக்காக, உங்களுக்கும் எனக்கும் அப்பா கடைசி காலத்தை கூப்பிட்டு உங்களுக்கு எனக்கு வைக்க போற கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக, உங்களுக்காக வச்சிருக்க அதையே ஆயத்தம் பண்ணிருக்க அந்த ராஜ்யங்களை நமக்காக கொடுக்கறதுக்காக அப்பா உடைக்க ரெடியா இருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எப்படி உடைக்கிறது? கர்த்தருடைய ஒரு பர்பஸா இருக்கு, அது நல்லதுக்காக. கர்த்தருடைய ஒரு விஷயத்துல இதுதான் அவருடைய காரியமா இருக்கு, நல்ல காரியமா இருக்கு.
நம்ம உடைக்கிறது எப்படி வசனம் பார்க்கணும் பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது என்ன ஆகுது, நமக்கு எல்லாம் விதத்திலும் நன்மைக்கு எதுவான விஷயம் நடக்குதுன்னு ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம உடைக்கப்படுறோம், என்ன ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்குறோம்ல, எதற்காக உடைக்க போறோம், ஏன் உடைக்க போறோம், என்ன விஷயத்துக்காக போறோம், அழகா ஆண்டவர் நம்ம ஆவியானவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இன்னொரு அழகான வசனத்தை கொடுக்குறாரு பாருங்க ஆவியானவர். brokenness is part of God's compassion. இன்னைக்கு உடைக்கப்படுதல் இது என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்க ஒரு இரக்கமும் ஒரு காரணமா இருக்கு. எப்படி கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்க இரக்கம் உடைக்கப்படுறது ஒரு காரணமாகும், அதையும் பார்த்துடலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஆமென். ஆமென். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அழகான ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பயப்படவே தேவையில்லை. என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும், சின்ன சின்ன விஷயத்துல நம்ம இது கஷ்டப்படுத்தினாலும், எதுக்காக கஷ்டப்படுத்துறான்னு ஏற்கனவே சொல்லிட்டு, நம்ம சில தவறுகள்ல வந்திருப்போம், இல்லை நமக்குள்ள சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ராசஸ் தான். நம்மள பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அழகா ப்ராசஸா இந்த விஷயத்துல இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி நம்மளை மாத்தி 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 நம்ம கொண்டு வர்றாரு. ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் நம்ம சரியாய் நம்ம கரெக்டா வர நம்மளை முழுமையாக நீதிமான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தூக்கி நம்மளை வச்சு ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். இது வரைக்கும் நம்ம அசுத்தத்தில் கிடக்கிறோமா, இன்னும் நம்மளோட பாவங்கள்ல கிடக்கிறோமா, அப்ப அதை நம்ம கழுவுறார். அந்த கழுவி அடுத்த ப்ராசஸ் கொண்டு போய் இன்னும் சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம ஒழுங்கா கத்துக்கல, நம்மகிட்ட பொறுமை இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உட்கார வச்சு அதே இடத்துல நம்ம பொறுமை வர வரைக்கும் வந்து கற்றுக் கொடுக்க வைக்கிறார். இப்படி அன்பான ஒரு தகப்பனாக இருந்து நமக்கு என்ன பண்றாரு, நம்மளை வழி நடத்தக்கூடிய தகப்பனா இருக்கார். அவர் இயக்கம் எப்படி இருப்பாருங்க, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. யாரையும் அவர் சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்தக்கூடிய தேவனா இல்லை, அவர் இரக்கமுள்ள கர்த்தரா இருக்கிறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சரி, உடைக்கப்படுதல் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்ற ஒரு விஷயமா இருக்கான். எப்படி அந்த வசனம் சொல்லுதுன்னு பார்ப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். உடைஞ்சு போயிட்டோமா ஆல்ரெடி, ஆண்டவர் எப்படி அழகா உடைச்சிருக்காரு பாத்தீங்களா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம பிழைத்திருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆண்டவரை ஏற்கனவே நம்மளை எல்லா விதத்திலும் பிழைத்திருக்கிறார். இன்னும் நமக்குள்ள சில இறுக்கமான ஒரு உலகத்தின் இச்சைகள்னால் நம்ம கட்டப்பட்டு இன்னும் இறுக்கமா நம்ம நிக்கிறோமா, இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மளை உடைக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம். எப்படி உடைக்கப்படுதல் நித்திய ஜீவனுக்கு நம்மளை தயார்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமீன். இன்னைக்கு நம்ம கஷ்டத்தின் மத்தியில இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்ம சீர்படுத்தி பலப்படுத்தி நம்ம நிப்பாட்டுறாரு அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்தது, எதாக இயேசு கிறிஸ்து நம்மளை உடைக்கணும் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தோம். ஒரு காரணம் இருக்கு. ஓகே, அந்த காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் வசனத்தை வாசிப்போம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வையை சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அழகா வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்காருல ஒரு எக்ஸாம்பிள். நிறைய நம்ம எக்ஸாம்பிள் பேசுற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் அழகா கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு, ஒரு குயவன் மண் எடுக்கிறான்ப்பா, அது செய்யறான், ஆனா கரெக்டா வரல,
அப்ப திருப்பி அதை போட்டு என்ன பண்றோம், அதை உடைச்சு அதை பிசைஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் ஊத்தி அதை இன்னும் மெதுவாக்கி இல்லை அதை பலமாக்கி அதை என்ன ஷேப் பண்ணுன்றதை அழகா சிந்திச்சு அதை பண்றான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் கத்தருக்குள்ள எப்படின்னா இருக்கிறோம். இதுதான் காரணமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் கத்தர் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்குள்ள தவறான விஷயங்கள் இருக்கு, நம்ம இன்னும் மோசமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தாழ்த்தி ஆண்டுக்கு முன்பாக உடைக்கிற நம்ம ரெடி ஆனோம்னா கத்தர் நம்மளை உடைச்சு அழகா மண்பாண்டம் போல அழகா அவருக்கு சித்தமான, எப்படி உங்களுக்கும் எனக்கும் தேவையான விஷயம் அல்ல அது, இது கத்தருக்கு சித்தமான விஷயமாக நம்மளை மாற்றி அழகா அவர் நடத்துவார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அப்பா உடைந்த பாத்திரம் நான், நீங்க என்னை உடைங்க ஆண்டவரே, உதவாத அந்த பாத்திரத்தை நீங்க எடுத்து பிசைஞ்சு மறுபடியும் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்ற அந்த விஷயத்தை தான் நம்ம கேட்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்ததாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமென். ஆமென். அப்ப நம்ம கவனிச்சோம்னா எப்படி ஒரு ஒழுக்கத்துக்கு உரிய ஒரு தகப்பனா நம்ம அம்மா ஏசப்பா இருக்காரு, அன்பான தந்தையின் ஒரு ஒழுக்கமாக நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் நம்மளை ஒழுங்குபடுத்துகிறார். சின்ன சின்ன விஷயங்களை சிற்றையில் கொடுத்தாலும் அதுல இருந்து அவர் நம்ம வெளியே கொண்டு வருவார், நம்மளை கைவிட மாட்டார்னு சொல்லி வசனம் இருக்கு. அதே மாதிரி நம்ம திராணிக்கு அதிகமான விஷயங்களை நம்ம சோதிக்கவும் மாட்டார். இன்னைக்கு கத்தர் நம்ம ஓகே ஆண்டவர் கீழ்ப்படுகிற நம்ம அடிச்சாருன்னு சொல்லி அதை நம்ம விசுவாசிச்சு நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளை மாற்றிக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுறார். ஆஹா, என் மகன்கிட்ட சின்ன சின்ன விஷயம் கரெக்ட் பண்ணப்பா, அந்த கரெக்ஷனை மாறி எப்படி வராம பாருன்னு அவர் பார்ப்பார். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் உடைக்க விட்டோம்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அன்பாக ஆண்டவர் நடத்துவார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். அவரு தான் என்ன சொல்றாரு, அதுக்கு தான் அழகா, நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? அப்ப நீங்க கர்த்தரோட பிள்ளைகளா நீங்க இருக்கணும்னா அவரோட சிச்சைகளை நீங்க அன்போடு ஏத்துக்கணும். அந்த சிச்சைகளினால நம்ம ஆண்டவர் நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு டிசிப்ளின்டா ஆவிக்குரிய விஷயத்துல இன்னும் முன்னேற்றி செல்வார் அப்படின்றதுக்கு வசனம் அழகா இங்க இருக்கு. இதற்காக தான் நீங்க உடைக்கப்படுறீங்க, இந்த விஷயத்துக்காக தான் நீங்க உருமாற்றப்படுகிறீங்க, இந்த விஷயத்துக்காக தான் உங்களை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மட்டும் கேட்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமீன். நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் எதுக்காக நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, அழகா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு மண்பாண்டமா இருக்கு அதை உடைச்சு நான் சரி பண்ணி உனக்கு திருப்பி மாற்றி கொடுக்குறேன்ப்பா அப்படின்றார். இன்னொரு விஷயத்துல ஓகே நீ இப்படி இருக்கியா, நீ ஒரு செடி மாதிரி இருக்க, உன்கிட்ட கனி இல்லை, நீ இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு உதாரணம் அழகா கொடுக்குறாரு. உன்னோட இலைகள் தேவையில்லாத விஷயம் கிளைகள் நின்றுட்டு இருக்கா, அதெல்லாம் நான் எடுத்து சுத்தம் பண்ணி வெட்டி உனக்கு உரம் போட்டு உனக்கு தண்ணி ஊத்தி உன்னை இன்னும் அதிகமாக கனி கொடுக்க வைக்கிறேன்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அவருடைய முழுமையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மேல வச்சிருக்க ஒரு அன்பு தான். எதுக்கு? நம்மளை இன்னும் அதிகமாக கனி கொடுக்க வைக்கிறதுக்காக. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அதிகமான கனிகளை கொடுக்கணும். கலாத்தியர்ல சொன்னது போல இந்த லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் அத்தனை விஷயத்தையும் ஆண்டவர் அழகா கனி கொடுக்க சொல்லணுன்றதுக்காக நமக்குள்ள வச்சிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வசனத்தை வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. ஆமென். நீங்க என்னைக்கு ஆண்டவரே நான் பண்ண தப்புக்கு நான் வெளியே வரணும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உண்மையாவே ஆண்டவருக்கு முன்பாக நீங்க மன்னிப்பு கேட்டு மாறும் பொழுது நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் அருமையான ஒரு புது விஷயத்தை கொடுத்து புது நம்பிக்கை கொடுத்து ஒரு பலனை கொடுத்து உங்களுக்கு நடத்தி கொண்டு வருவார். நீங்க டெய்லி பைபிள் வாசிப்பீங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்பீங்க, கீழ்ப்படுவீங்க, அதுபா நடப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல அது கடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரம் நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்ன, நமக்குள்ள ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? நிறைய இடத்துல திருப்பி அதே போராட்டம் வருது, அதே பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோட இருக்கிறார்.
நீங்க மாறிட்டீங்க, கர்த்தர் உங்களை மாத்திருக்கிறார், உங்களை உடைச்சிருக்கிறார் அப்படின்னு பொழுது இந்த சின்ன சின்ன வித போராட்டங்கள் நீங்க நம்பாதீங்க. சாத்தான் நிறைய நேரங்கள்ல அவனை வந்து ஒரு பொல்லாத விஷயத்தை உள்ள கொண்டு வந்து நம்மளை வழி திசை திருப்ப பார்ப்பான். எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பொறுமையா இருக்கணும். கர்த்தர் மேல் விசுவாசத்திலும் பொறுமையா இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் மாத்துறார். அதான் அழகா இங்க சொல்லியிருக்காருல்ல, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அப்ப இந்த பரீட்சையில ஆவிக்குரிய விஷயத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு ஓடக்கூடிய அந்த விஷயத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பொறுமையா அதை காத்துக்கொள்ளணும், விசுவாசத்துடன் அதை காத்துக்கொள்ளணும். இப்படி உங்களை வளர்க்கறதுக்காக, உங்களை வழி நடத்துறதுக்காக கர்த்தர் உங்களை உடைக்கிறார். brothers and sisters. சங்கீதம் 66ஆம் அதிகாரத்துல 10-12 வாசிப்போம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். ஆமென். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர். இப்ப யோசிங்க, கர்த்தரால் சோதிக்கப்பட்டு வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டு எங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை இடுக்கண்களின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்களை தலையின் மேல் ஏற்றி போக பண்ணினீர். தீமையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்ப யோசித்து பாருங்க, சொன்னார் ஏற்கனவே சொன்ன போல ஒரு ப்ராசஸ் தான். இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் கஷ்டங்கள் நமக்கு வந்து மாறி மாறி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போறாரு. இந்த ப்ராசஸோட முடிவு என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் விசுவாசம் இருந்து நீதிமான் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அருமையான விஷயம். உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்க அந்த கிரீடம், இன்னைக்கு அதுக்காக நம்ம ஓடிக்கொண்டுட்டு இருக்கோம். அருமையான நித்திய ஜீவன் நமக்கு தரப்போறாரு. brothers and sisters, இந்த உலகத்துல நமக்காக 2 வீடு இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், வீடே இல்லாம இருக்கலாம், நிலம் இருக்கலாம், வண்டி இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். இது எதுவுமே பிரயோஜனம் இல்லை இந்த டெம்பரரியான வாழ்க்கையில. இது இந்த உலகத்தை நகற்றி செல்றதுக்கு ஆண்டவர் நமக்கு அந்தந்த காரியத்துல அந்தந்த நேரத்தில் நம்ம தருவார். இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம கவலைப்படைய விஷயம், எனக்கு எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும், ஆண்டவருக்காக என்ன எனக்கு பண்றாரு, நான் அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கேன், ஏன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க brothers and sisters. இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம். நித்திய ஜீவனுக்கான ஓடும் பொழுது எப்பேற்பட்ட விஷயம் முன்னாடி வந்தாலும் அத்தனையும் சகித்து பொறுத்து தள்ளி விட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மையா தலைய மண்ணுக்குள்ள புதைச்சுக்கிட்டு நம்ம நடந்து போக முடியும் brothers and sisters. ஒரு வாட்டி இந்த மண்ணுக்குள்ள புதைக்கிறது எனக்கு ஒரு டக்குன்னு ஞாபகம் வருது. ஒரு அனிமல்ஸ் காட்டுல அந்த அனிமல்ஸை பற்றி இந்த டிஸ்கவரி சேனல் மாதிரி ஒரு விஷயத்த போட்டுட்டு இருக்கும்போது ஒரு காட்டுல ஒரு பறவை நின்றுட்டு இருக்கு. ஒரு நல்ல கொக்கு மாதிரி நீல கால் நின்றுட்டு இருக்கு. ஒரு மிருகங்கள் ஏதோ வருதுன்னு உடனே அந்த பறவையோட பயம் என்னன்னா தன்னை அந்த மிருகத்துல இருந்து காப்பாத்திக்கணும்னு. அப்ப அந்த மிருகம் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னை காப்பாத்திக்கதான் ஒளிஞ்சு போய் மறைச்சுக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் தலையை மட்டும் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுக்கும். நீளமான கழுத்து கொக்கு மாதிரி இருக்கு, தலையை மட்டும் மண்ணில் புதைச்சு வச்சுக்கணும், மிச்சம் உடம்புலாம் வெளியே இருக்கும். அது என்ன நினைச்சுக்குது, தன்னை முழுசா மறைச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அது எப்படியோ இருந்தாலும் brothers and sisters, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குதா, நிறைய நேரம் நமக்கு தெரியாது, நமக்கு பெருமை இல்லை தாழ்மையா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அந்த ஒரு சிச்சுவேஷன் காட்டுவார். எங்க நம்ம பெருமை இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தாழ்மையானவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நமக்குள்ள இருக்க பெருமையை வெளியே கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பார். பாருப்பா இதான் உன் பெருமை இதான் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆளா நம்ம இருந்தோம்னா நம்மளும் இந்த மாதிரிதான் நம்மளோட தாழ்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தரையா விழுந்தா பத்தாது, நம்ம தலையை மண்ணில் புதைக்கிற அளவுக்கு நம்ம தாழ்ந்து கர்த்தருக்கு முன்பா நிக்கணும் brothers and sisters. இன்னைக்கு அப்படியே நிக்கிறோமா இல்லைன்னு தான் சொல்லுவோம் brothers and sisters. நம்ம அந்த மாதிரி கிடையாது. இன்னும் அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள இன்னும் வரல. அப்ப இன்னும் அதை வளர்த்துக்கொள்ளணும். அப்ப எப்படி வளர்த்துக்கொள்றது? கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய தான் நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும். ஆவின் கனிக்காக நம்ம ஓடணும். ஆவின் கனிக்காக அந்த தண்ணீர் கிடைக்குமா, ஆவின் கனிக்காக அந்த வெயில் கிடைக்குமா, ஆவின் கனிக்காக அந்த உரம் கிடைக்குமான்ற மாதிரி வசனத்தை அங்க வாங்கி 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 எனக்குள்ள திணிச்சு எப்படி நான் மாற்ற முடியும்னு சொல்லி நிற்கும் ஓடும் பொழுது உங்களை ஒவ்வொரு விஷயமும் வந்து சுரண்டி பார்க்கும். எப்படி சுரண்டும்? அன்பு இருக்கா அப்படின்னு. அப்பதான் வீட்டுல சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். நீங்க அன்பை காட்ட முடியாத அளவுக்கு உங்களுக்கு கோவப்படுத்துவான், பொறுமை இல்லாத அளவுக்கு சாத்தா உங்களுக்கு கிரியேட் பண்ணுவான். சிக்கி சின்ன பணம் ஆகி விசுவாசம் இழந்து நம்ம நிக்க வேண்டிய ஒரு நிபந்தனை கொண்டு போய் நிப்பாட்டுவான் சாத்தம்.
ஆனா எப்பேற்பட்ட வந்தாலும் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது கர்த்தருடைய பலன் இல்லாம உங்களால எந்திரிச்சு நிற்க முடியாது. You can do all things through Christ who strengthens me சொன்னது போல அவருடைய பலன் இல்லாம நம்ம நிற்க முடியாது. அதே நேரத்துல நீங்க எப்படி கூடவா அவருடைய கிருபை நமக்கு போதும். My grace is sufficient for you சொன்னது போல அவர் கிருபை நமக்கு இருந்தாதான் இந்த விஷயத்துல நம்ம முழுமையாக்க முடியும். இல்லைன்னா நம்மளோட நித்திய ஜீவன் போற வரைக்கும் நம்ம முழுமையில்லாத ஒரு மனுஷங்களை நம்ம இருப்போம். இன்னைக்கு கர்த்தரை உங்களை உடைக்க விடுங்கள், அவர் உங்களை உடைக்கட்டும். உடைப்பது நல்லதற்கு, உடைத்து புதுமையாக புதுசா உங்களை இன்னும் பலனாக ஆண்டவர் உங்களை தர்றதுக்கு ரெடியா இருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 24-28 வசனத்தை வாசிப்போம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இது யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமீன். ஆமேன். அப்ப இங்க நம்ம கவனிச்சோம் அப்படின்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்ப நம்ம பாக்குறது சில எக்ஸாம்பிள்ஸ். என்ன எக்ஸாம்பிள்? கர்த்தருக்கு முன்பாக யாரெல்லாம் உடைக்கப்பட்டதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க, கர்த்தர் யாரெல்லாம் பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் அவங்க உடைச்சார் அப்படின்றத நம்ம பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, இப்ப இங்க யாக்கோபோட கதை நமக்கு தெரியும். யாக்கோபு பாக்குறதுக்கு தேவன் வராரு, அவரோட சில விஷயங்கள் பேசுறாரு, நிறைய விஷயங்கள் நடக்குது. அவரோட போராடி என்ன பண்றாரு, அவர் சுளுக்கிட்டு அவர் தொடையில் சந்தில சுளுக்கிட்டு போறாரு. அப்படின்னு எதுக்காக அப்படி நடக்குது? முதலாவது வந்தது யாரு? தேவன் வராரு. அங்க மனுஷனா வராரு அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், ஒரு மனுஷ ரூபத்துல வராரு அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான். சரி, இப்ப தேவன் வராரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் தேவனோட போராடி அவரவே அமுக்கி உட்கார வைக்க முடியுமா இந்த இடத்துல? முடியாது. அப்ப அங்க என்ன நடத்திருக்கு? அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க என்னை ஆசீர்வதிச்சுட்டு போகாம, ஆசீர்வதிக்காம நான் உங்களுக்கு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க என்ன நடக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அப்ப நல்லா கவனிச்சோம்னா ஆபிரகாம் கதைக்கு கொஞ்சம் போகலாம். ஆபிரகாம் கதையில ஆபிரகாம் அனுப்புறா, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என் பையனுக்கு நீ பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி எலியேசரை கூப்பிடுறாரு. எலியேசரை அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி எலியேசர்கிட்ட சொல்றாரு, என் தொடை சந்துக்கு கீழே இருக்கும் கையை வை, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. எலியேசர் என்ன பண்றாரு, தொடை சந்துக்கு கீழே வச்சு ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாரு, உங்க பையனுக்கு இந்த இடத்துல நான் பொண்ணு பார்த்து வரேன் ஐயா, கர்த்தர் தருவார் அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே ப்ராமிஸை தான் கர்த்தர் இங்க பண்றாரு. யாக்கோபுக்கு தன் தொடை சந்தின் மேல வைக்கிறார். ஆனா கர்த்தர் வச்ச இடம் எப்படி இருக்கு? அந்த இடம் சுழுக்கும் அளவுக்கு தான் இருக்கு. கர்த்தர் அவர், ஓகேவா, அவர் அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை கொடுத்துட்டு போறாரு யாக்கோபுக்கு. நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், கவலைப்படாது அப்படின்ட்டு போறாரு. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த என்ன பண்றாரு தேவன், யாக்கோபுட்ட உடைச்சு தன்னுடைய விஷயத்த அவர் கொடுத்துட்டு போறாரு. நான் உன்னை கூட இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் அழகா சொல்லிட்டு போறாரு அப்படின்றத பாக்குறோம். சரி, அடுத்ததாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல 1-10 வசனத்தை வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்ததும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான்.
அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கனானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். சோ அதாவது நம்ம பார்த்தோம் brothers and sisters, இங்க வந்து மொத்தமா இஸ்ரேல் ஆண்டவர் மோசேட்ட பேசி எப்படி நீ இஸ்ரேல் மக்களை வெளியே கூட்டு வரணும் எகிப்தியர் இருந்து அழகா சொல்றாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளா சொல்றது போல கர்த்தர் எப்படி மோசையை உடைச்சிருக்காரு. அப்படி மோசே எப்படிப்பட்ட ஒரு ஆளா வளர்ந்தாரு, ஒரு பிரின்ஸ் மாதிரி வளர்ந்தாரு, ஒரு இளவரசன் மாதிரி வளர்ந்தாரு எகிப்துல. அவருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆளை வெளியே கூட்டு வந்து அவரை உடைச்சு ஆடு மாடு வைக்க வச்சு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி அவரை திருப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ ஒண்ணுக்குமே நான் உதவாத ஆளு, மந்தனா உள்ளவன் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்கள் சொன்னாலும் அவரை உடைச்சு ஆண்டவர் வெளியே கூட்டு வந்து அவர் ஆண்டவர் பயன்படுத்துறாரு அப்படின்றது பாக்குறோம். இதேதான் தாவீதோட வாழ்க்கையில் நடக்குது brothers and sisters. அங்க என்ன பண்றாரு, தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் முன்பாக சொல்றாரு. சங்கீதம் 51 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னின் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீது சொல்ற விஷயம் அழகான விஷயம். ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நீங்க தான் ஆண்டவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தாவீது, ஆண்டவரே வந்து என்னை உடைங்க, என்னை மாத்துங்க, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க உமக்கு முன்பாகன்னு சொல்லி என்னை புதுப்பிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் முன்பாக தான் என்ன பண்றாரு, தாவீது அலோ பண்றாரு ஆண்டவர் தன்னை உடைக்கிறதுக்காக. சரி, பால் என்ன பண்றாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிக்கும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். ஆமென். பாலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள் அவர் சரீரத்துல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் பட்டார். அதை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு அழகா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, பாலையும் உடைக்கிறார். அவர் அனுமதிச்ச ஆண்டவர் பால், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆண்டவர், என்னோட கூட இருக்குன்னு சொல்லி கேட்கறதுனால அவர் என்ன பண்றாரு, அத்தனை போராட்டத்திலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு என் கிருபை போதும்பா அப்படின்னு சொல்றாரு. பாலை எப்படி அழகா உடைச்சார். இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் எப்படி தனக்குள்ள நடக்கணும், இந்த சித்தத்தின் அவரோட சித்தம் நடக்கணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவாக மனுஷனா வந்து அவர் ஒவ்வொரு பாடுகளையும் அனுபவிச்சு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறதுக்காக அந்த ஒழுக்கத்துக்காக என்ன பண்றாரு, தன்னை உடைக்கிறதுக்கு அனுபவிச்சார் அப்படின்றத பாக்குறோம். சரி, இப்ப அடுத்த முக்கியமான விஷயமா இந்த கர்த்தர் நம்ம எப்படி உடைக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். எப்படி ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல இன்னைக்கு வாழ்ற இந்த உலகத்தின் லைஃப்ல நம்மள ஆண்டவர் எப்படி உடைக்க போகிறார் அப்படின்றது பார்க்கலாம். முதலாவதாக த்ரூ லைஃப் நிறைய போராட்டத்தின் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை எப்படி செயல்படுத்த போறார், அதற்கு நம்ம ரெடி ஆகிக்கும் brothers and sisters. ஆண்டவர் எப்படி உடைக்கிறார் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபதிரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபதிரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் உபத்திரவத்துல மேன்மை பாராட்டணும். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயமே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவரே என்னை உடைங்க, ஏன்னா நான் தப்பான மனுஷனா இருக்கேன், எனக்குள்ள மாற்றங்கள் இல்லை, எனக்குள்ள மாற்றங்கள் வரணும் அப்படின்னா என் பழையவைகள் வெளியே போய் புதியவர்கள் உள்ள வரணும். அதுக்கு என்னை உடைங்க ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள உடைச்சு அந்த உபத்திரத்தில் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கறதுக்கும் அது பரீட்சையை கொடுக்கறதுக்கும் நம்பிக்கை உண்டாக்குறதுக்கும் அவர் ரெடியா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிறோம் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென்.
இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நீங்க நடக்கிறீங்க, அவரை விருப்பத்தின்படி நடக்கிறீங்க, கர்த்தருக்கு முன்பாக உங்க மனசு உண்மையாவே ஐயோ நான் பண்றது தப்பு தான், நான் கர்த்தருக்கு முன்பாக நான் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல உலகத்தின் விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தருக்குள்ள உங்களால வர முடியல, வர ட்ரை பண்றீங்க, ஆனா இன்னும் உங்களுக்கு உலகத்தின் விஷயங்கள் இருக்கு, உங்களால வெளியே வர முடியல அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உங்களை அவர் ரெடியா இருக்கிறார் அப்படின்னு. அடுத்தது பாவம் மற்றும் மனம் திரும்புதல் ஆகியவற்றின் மூலம் எப்படி ஆண்டவர் நம்மளை உடைக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். இதுல 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்ப நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் இதை அவர் மட்டும்தான் செய்யணும்? வெளியே நம்ம போய் சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர்ட்டையோ இல்லை யார்ட்டையோ சொல்லி நம்ம பாவாரிக்கை பண்ணா சரியாகுதா? ஏன்? இன்னைக்கு கர்த்தர் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினார். பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு அவர் கழுவி விடுறதுக்கும் சுத்தப்படுத்துறதுக்கும் பலன் உண்டு பண்றதுக்கும் அதிகாரம் படைத்த தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவர்கிட்ட மட்டும்தான் நீங்க உங்களால் உடைக்கப்பட முடியும். உங்கள் மனசை நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் தான் உடைச்சு அதை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்தது எப்படி வசனத்தின் மூலமாக வசனம் சொல்றது போலாக மொத்ததாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சரண்டர் ஆகி அவரை ஆண்டவரே நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இந்த கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்தை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். இது ஒரு தம் ரூல் மாதிரி. இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப எப்படி நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம 2 கை வண்டி மேல இருக்கும், முன்னாடி பார்க்கணும், திரும்பும்போது பின்னாடி பார்க்கணும், சைட்ல யார் வரான்னு பார்க்கணும். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம். அந்த மாதிரி முக்கியமான விஷயமே கர்த்தருக்குள்ள நம்ம ஓடணும் அப்படின்னா அவர் நம்மளை உடைக்கிற நம்ம கொடுக்குறோம், அனுமதி கொடுக்குறோம், அதெல்லாம் 2வது விஷயம். நம்ம செய்கின்ற முதல் விஷயம் நம்ம சுய புத்தியின் மேல் சாயாம முழுமையாக அவரை டிபெண்ட் பண்ணி வாழணும். இன்னைக்கு இண்டிபெண்டா வாழணும், நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்ற உலகத்துக்கு மத்தியில நீ செல்ஃப் கான்பிடன்ஸோட இருக்கணும்னு சொல்லி இந்த உலகத்தை நம்மளை வளர்த்தாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கர்த்தருக்குள் அப்பா சொன்னது போல உன் சுயபத்தின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கணும். உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மைப்படுத்துவார். அப்ப முழுமையாக நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய பாதை வரைக்கும் அவர் நம்மளை செம்மைப்படுத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவரை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு எல்லா விஷயத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார், நம்மளோட வழியெல்லாம் அவர் செம்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வசனத்தை பார்க்கணும். சரி, இதனை செம்மைப்படுத்துவாரு. ஆண்டவர்கிட்ட அடைக்கிறதுனால எனக்கு என்னங்க நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயத்தை வாசிப்போங்க. எரேமியா 29ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஆமென். ஆண்டவர் வச்சிருக்க ஒரு பிளான்ஸ் அழகா இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஆண்டவர் தெரியும் உங்களை குறித்தவருக்கு என்ன பிளான் இருக்கு. நீங்க நம்ம பல பிளான போடலாம், எல்லா பிளானும் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது ஆண்டவர் சித்தம் இல்லாம. ஆனா நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்பாரு ஆண்டவர். உன் வாழ்க்கையில இந்த காலத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும், இப்படிக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்கும், இந்த நன்மைகள் நடக்கும், இந்த தீங்கு நடக்கும், இதுல நீ தப்பாக விஷயம் ஓடினாலும் உன்னை திருப்பி நீ மன்னிப்பு கேட்பேன், அவனை திருப்பி உடச்சு உள்ள கூட்டு வந்து உன்னை நன்மைக்கு எதுவாக நடத்து உன்னை கனி கொடுக்க வைப்பேன்னு ஆண்டவர் பிளான் வச்சிருப்பாரு. அந்த பிளான் எப்படிப்பட்டதா இருக்குதா? உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவைகள் எப்படியா? தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுவுமே ஆண்டவரோட பிளான் தீமைக்கு கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஏதோ கர்த்தர் நமக்கு தீமைக்காகவே பிளானை போட்டிருக்காரு, அந்த பிளான்ல இருந்து நம்ம இன்னொரு ரூட்டை போட்டு வேற பிளான் போட்டு நமக்கு என்னமோ நன்மையாவே வரப்போற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது கிடையாது. கர்த்தர் நன்மைக்கும் எதுவாகவும் சமாதானத்துக்கு எதுவாகுமா தான் அவர் நம்மளுக்கு பிளான் வச்சிருக்கிறார். இது நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உடைக்க கொடுத்தோம்னா அவர் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கடவுள் நம்மை உடைக்க
அனுமதிச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன விளைவுகள் கிடைக்குது, என்ன மாதிரி நம்மளுக்கு விளைவுகள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அவுட்கம் ஆஃப் அலோவிங் காட் டு பிரேக் அஸ். முதல்ல நம்மளுக்கு ஆண்டவர் தர்றது ரெனியூட் ஹார்ட் அண்ட் ஸ்பிரிட். ஒரு முழுமையாக நமக்கு என்ன தரார் அப்படின்றத பார்க்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற, அதாவது நமக்குள்ள இருக்கிற கடினமான இருதயம், கல் போல அந்த இருதயம், வஞ்சகமான இருதயம், கெட்ட விஷயத்தை கேட்டு கெட்ட விஷயத்தை பேசி அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யற விஷயத்தையே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, சதையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சதையுள்ள அருமையான கர்த்தருக்கு சித்தமான சமாதானமான இருதயத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உடைச்சாருன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு சிஸ்டர்ஸ்? சமாதானம் உள்ள ஒரு அருமையான சதை உள்ள இருதயத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். அந்த இருதயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நமக்குள்ள எந்த தீங்கும் நமக்குள்ள நுழையாது. அந்த தீங்கு விளைவிக்கூடிய எந்த சிந்தை நமக்குள்ள நுழையாது. யாருக்கு நம்ம தீங்கு விளைவிக்க மாட்டோம். கர்த்தருக்கு உண்மையா இருப்போம். ஆவியின் கனியில் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களையும் என்னையும் அறியாம அவ்வளவு கனிகள் நம்ம அள்ளி கொடுப்போம் கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தர் அதை நடத்த ரெடியா இருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரி, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமேன். ஆமேன். அப்ப நாங்க என்ன நடக்குது, கர்த்தர் உங்களை உடைக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னா உங்களோட பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்குது அப்படின்றத பார்க்கணும் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வெறுமையா போகல, கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய பலனை கொடுத்து கர்த்தரே பலனா நமக்குள்ள நடக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். என்ன தீங்கு வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஏன்னா இந்த யுத்தம் கர்த்தருடையதா இருக்கு. கர்த்தர் உங்களை பலப்படுத்தக்கூடிய தகப்பனா இருக்கிறார். ஏன் நீங்க அவரை உடைக்க அனுமதிச்சிட்டீங்க. அவர் உங்களை உடைக்கிறார். அவர் உங்களை வெளியே பழைய மனுஷனை தூக்கி வெளியே போடுறாரு. இன்னைக்கு புது மனுஷனா உங்களை மாற்றி கொடுக்கிறார். சரி, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். ஆமென். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கும் சிஸ்டர்ஸ். இந்த கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க இச்சகமான ஒவ்வொரு விஷயம் மாறி ஒரு புதிய பாத்திரமாக ஆண்டவர் மாத்திர நம்ம ரெடியா இருக்கான்ற வசனத்தின் மூலம் பாக்குறோம். சரி, எப்படி இந்த உடைத்தல் செயல்முறை, எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ், இந்த செயல்முறையை எப்படி நம்ம பற்றி கொள்றது, இந்த ப்ராசஸ்குள்ள எப்படி போறது? கர்த்தர் நம்மளை உடைக்க நம்ம ரெடியா நம்மளை ஆயத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தரை நம்ம அவரை பின்பற்றும் பொழுது அவர் இந்த ப்ராசஸ் நம்மளை ஏற்றி போட்டு போறாரு. எப்படி அப்படின்றத வாசிச்சிடலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்மளை உடைக்கணும் அப்படின்னா நம்ம அவருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். ஆண்டவரே, நான் பெரிய ஆள் இல்லப்பா, நீங்க தான் பெரிய ஆளு, நீங்க தான் நடக்கிற வருது, நீங்க தான் ஆண்டவரே என்னை தயார் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுத்தும் போது அவர் உங்களை உயர்த்துவார். உங்களோட வாழ்க்கை உயரணுமா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயரணுமா, உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் சுற்றி வரணுமா அப்படின்னா அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். அப்பொழுது அவர் உங்களை உடைப்பார். அவரை உடைக்க விட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க எல்லா விஷயமும் மாறி போகும். கர்த்தர் உங்களை உயர்த்துறார். சரி, ஒரு குயவன் எப்படி வளைத்து போட்டது போல இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை வளைக்கிறார் அப்படின்ற வசனமும் நமக்கு இருக்கு. அதையும் நம்ம வாசித்திடலாம். ஏற்கனவே வாசித்திருக்கலாம் ஒரு வேலை, பட் இருந்தாலும் வாசித்திடலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை வாசிப்போம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். குயவன் நான் சொன்னது போல குயவன் எப்படி அந்த பாண்டம் பண்ணும்போது அது சரியா வரலன்னா திருப்பி அதை உடைச்சு போட்டு திருப்பி தண்ணீரா ஊத்தி அதை பலப்படுத்துற மாதிரி அருமையான பாண்டம் வளைக்கிற மாதிரி இன்னைக்கு கர்த்தர் உங்க இருதயத்தை உடைத்து திருப்பி செய்ய ரெடியா இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
நம்மளோட காரியத்துல அது நடக்கணும் அப்படின்னா நம்ம தாழ்மைப்படணும். கர்த்தர் அதை நடத்துறதுக்கு அவர் சித்தத்தின்படி நம்ம செய்யறதுக்கு விடணும். ஏன் அப்படின்னா மத்தேயு 26:39 ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப ஏசப்பா நீங்க அழகா மாடலா நமக்கு செஞ்சு காமிக்கிறாரு. என்ன பண்றாரு? தன் மனுஷனா தேவன் ஆவியா இருந்தாலும் மனுஷனாக இயேசு கிறிஸ்து வந்தாலும் அவர் ஒரு மனுஷன், 100% மனுஷனா இருந்தாரு. அவருக்கு அடிச்சா வலிக்கும், குத்துனா ரத்தம் வரும்ன்ற மாதிரி அவர் அந்த வேதனை, நடக்க போற வேதனை குறித்து ரொம்ப பயந்து ரொம்ப ஒரு விஷயத்தெல்லாம் இருந்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன? என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குபடி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனுஷன் அந்த மண்பாண்டத்தை செய்யறதுக்கு முன்பாக உங்களை உடைக்கப்படணும் அப்படின்னா நீங்க உடைக்கிறதுக்கு அதை அனுமதிக்கணும். கர்த்தர் சித்தம் நிறைவேறதுக்கு தயவு செய்து ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் நீ அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமான ஆட்டிடியூட்லயும் ஈகோலையும் நம்ம இருந்தோம்னா கர்த்தருக்கு முன்பாக நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்துறோமோ கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை உடைக்க விட்டு அவரை நம்மள செயல்பட விடணும். நம்ம இஷ்டத்துக்கு பிளான் போட்டு நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இன்னைக்கு முழுமையாக ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை மாறணும் அப்படின்னா கர்த்தர் அதை மாத்துறதுக்கு ரெடியா இருக்கார். பெரிய விஷயத்தை மாற்றத்துக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அவர் இன்னைக்கு உங்களை உடைக்க விடுங்கள். அவர் உங்களை இன்னைக்கு உடைக்கணும் அப்படின்னா அவரை அலோவ் பண்ணுங்க, உடைக்க விடுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தது போல கடவுள் உங்களை உடைக்க அனுமதியுங்கள். நாம் ஏன் உடைக்கப்பட வேண்டும், எதுக்காக உடைக்கணும் அப்படின்னு வசனத்தின் மூலம் பார்த்தோம். பைபிள்ல எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் ஆண்டவர் உடைச்சார், எப்படி மோசஸ்ட உடைச்சார், தாவீது எப்படி உடைச்சார், பால்ட் எப்படி உடைச்சார், அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அழகா நீ காமிச்சார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் உடைக்கிறதுக்கு ஆண்டவர் இத்தனை வசனங்கள் ஒன்று கொடுத்திருக்காரு. இன்று கர்த்தர் நம்பி எப்படி உடைக்கிறார், நம்முடைய நடைமுறையில எப்படி கர்த்தரை நம்புறது உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். கடவுளை நம்ம எப்படி உடைக்கிறது மூலமா அவர் அனுமதி பண்றோம், அது எப்படி ஆண்டவர் அதுக்குரிய விளைவுகள் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்த்தோம். கடைசியா உடைத்தல் செயல்முறையில எப்படி தழுவுதல், ஆண்டவரே இந்த ப்ராசஸ்குள்ள வருது அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம தாழ்மைப்படுத்தணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உடைத்து அதை எடுத்து உங்களை சரி பண்ணி புது பாண்டமாக பல கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக உங்கள் தலையில் கிரீடம் வைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பான இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேளையில நீங்க எங்களோடு கூட இருப்பதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவரே, எங்களோட கூட இருந்து ஒவ்வொரு வசனங்களும் கேட்டு, இத்தனை வசனங்களும் கேட்டு தேவரே நீங்க பேசுனதுக்காக, என்ன மறைச்சு உம்முடைய வார்த்தையை நீங்க பேசுனதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அற்ப பாண்டமாக நாங்க நிற்கிறோம் ஐயா. வேறு எதற்குமே உதவாத வெற்றிடமா நாங்க இருக்க எங்களை தேவரே நீங்க எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. இன்றைக்கு வசனத்தின் மூலமா நீங்க பேசுனது போல இன்னும் அதிகமாக எங்களோட பேசுறதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த ஆன்லைன்ல இருக்கோம் ஆண்டவரே. எங்களோட முடிவு ஒண்ணு, எங்களுக்குள்ள கசப்புகள் இருக்குதா, எங்களுக்குள்ள கோபங்கள் இருக்குதா, எங்களுக்குள்ள ஈகோக்கள் இருக்குதா, எங்களுக்குள்ள ஒவ்வொரு போராட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்தாலும் எல்லா அவமானங்களையும் நாங்க தாங்கி தெரிஞ்சாலும் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்க இருதயத்தை நாங்க தரோம். தயவு செய்து எங்க இருதயத்தை உடைச்சு நாங்க எங்களை தாழ்மைப்படுத்துறோம். உடைச்சு எங்களை மாற்றி உமக்கு சித்தமான பாண்டத்தாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு என்ன பிரியுமோ உமது சித்தம் எல்லாம் நன்மைக்கு எது ஆண்டவரே. உம் சித்தத்தின்படி நாங்க நடக்க ரெடியா இருக்கோம் அப்பா. நித்திய ஜீவன் எங்களை கொடுங்க, எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. உங்க கையில எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. தேவி, நாங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி எங்க தலையை உயர்த்தக்கூடிய தகப்பனா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய போராட்டங்கள் நாங்கள் நினைத்துக் கொள்வது எல்லாம் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. உம் வசனம் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்கான நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு உலக மனுஷன் பார்த்தாலும் ஆண்டவரே தேவரே உலக சிந்தனைகளுக்குள்ள வராதபடி, ஐயோ நான் இயேசுவின் பிள்ளை, நான் இப்படி சிந்திக்க கூடாது, நான் அப்படி பார்க்க கூடாது, நான் அப்படி பேசக்கூடாது நினைக்க கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. நீங்க வல்லவர், நல்லவர் ஆண்டவரே. தேவரே, நீ சொன்னது போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு போராட்டங்களையும் நீங்க யுத்தம் பண்ணுங்க ஐயா. நீங்க எங்களை ஜெயிக்க வைங்க. எங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாதப்பா. நீங்க உங்கள் வசனத்தினால எங்களுக்கு போராடி ஜெயித்து கொடுப்பதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால்
உங்கள் கவலைகள் எல்லாத்தையும் அவர் மேல் வைங்கன்னு சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய கவலை எல்லாத்துக்கும் உங்கள் கையில ஒப்படைக்கணும். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அதே நேரத்துல ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் பேர் பெற இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்க ஒவ்வொரு துக்கங்கள் கஷ்டங்களா இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவான காரியம் நடக்க இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டளை எடுக்கிறேன். ஒருவேளை யாராவது வாதையிலையோ கஷ்டப்பட்டு இருந்தா அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால அத்தனை வெளியே போ சாத்தான கட்டளை எடுக்கிறாங்கப்பா. உம்முடைய வல்லமை இருக்கப்பா. நாங்க உணர்ந்திருக்கோம் ஐயா, வெறுமையாக நாங்க இல்ல ஆண்டவரே, உன் வசனத்தினால் நாங்க கட்டப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. உன் வசனம் எங்க ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கப்பா. உம்முடைய ரத்தம் தேவரே எங்களுக்குள்ள இருக்கனால இயேசுவின் நாமத்துல நான் வேண்டிக் கொள்வேன். ஆமென், ஆமென், ஆமென். Praise God, brothers and sisters.